1979 ஸ்டார்ட் பண்ணது. நான் நினைக்கிறேன் I think we had about 1000 members. I'm not sure whether we had 1300 members. Sorry, 30 plus years. 35 years. So these are all the key people who are involved. If on the slide I'm also very happy that our second generation is also represented here. Represented by Adnan, represented by Mr. Sayyed, represented by Attaf Kaka. I think these are all people from the second generation who are the original founders of the UEF, who are all very much represented here. So these are the people who are involved in starting the UEF. What was the objective of the UEF? Starting industries, business, education, social standing. Seat membership for the 1,300. We are trying to resurrect the UEF. இந்த மாதிரி மீட்டிங்ஸ்லாம் வச்சு ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது sort of a network of community. இந்த மாதிரி மீட்டிங்லாம் வச்சு பேசிட்டு இருக்கும்போது some of my senior colleagues வந்து கேட்டாங்க, சலால்பன் என்ன கேட்டாங்க, என்ன நிறைய மீட்டிங் வச்சிருக்கோமே, நிறைய ஃபங்க்ஷன் வச்சுட்டுமே, என்ன ஏதாவது நடக்குதா, ஏதாவது ப்ரோஜனம் இருக்கா அதெல்லாம் மீட்டிங் வச்சு? Is there any purpose in having these meetings? Is there any need for having these meetings? நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இது நம்ம பிரசிடென்ட் ஆகிட்டுமே, மீட்டிங்ஸ்லாம் வைக்கிறோமே, எதுவும் பிரோஜனம் இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஃபைனலி ஐ கேம் டு தி கன்க்ளூஷன், மீட்டிங் வச்சுட்டு ஒன்றுமே நடக்கட்டாலும் பரவாயில்ல, பிகாஸ் இட்ஸ் அ சோஷியல் காஸ். இதை நாளைக்கே நமக்கு வருமானம் வரப்போதா, இதை வச்சு எதுவும் வரப்போதான்னு நினைச்சு நம்ம பண்ணல. We took up the task of resurrecting the UEF as a social cause. This was the first and foremost objective. And இப்போ கிட்டத்தட்ட நான் பிரசிடென்ட் ஆகி ஒரு 2 வருஷம் ஆச்சு. I must admit we have had a lot of success. In the sense, monetary success தான் சொல்றது இல்லை. இப்போ நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க, that is a success. Second generation of the UEF members have come, that is a success. If we have turned around a lot of work we have done for the homes, that was also a success. More members have come on board. So இப்படிலாம் பார்க்கும்போது we are obviously very happy. ஏன்னா எந்த ஒரு பேரவை நடத்தும் போதும் மக்கள் சப்போர்ட் பண்ண தானே ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I never expected the hall is going to be full. Earlier in the morning we were discussing, நீங்கெல்லாம் வரலன்னா சைட்ல இருந்து ஒரு 50 பேரை கூப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு தேவையில்லை. I think it is all filled up by members and most of the members and senior patrons. There is no need to resort to pillars. So this is the executive summary of the UEF. Next slide please. So முன்னாடி நான் சொன்ன மாதிரி, so the vision of the economic forum is to emerge as a premier forum for serving the minority community in the fields of economic, education and social development. அதாவது ஐக்கிய பொருளாதார பேரவை என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம சமுதாயத்துக்கு பொருளாதாரம், படிப்பறிவு and social development. Social development is சமூக மேம்பாடு. இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்டிவ். இதை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 3 லைன்ல கொண்டு வந்துருக்கு. பெருசா இருந்துச்சு, கிட்டத்தட்ட 10-20 லைனா இருந்துச்சு. 10-20 லைனை போட்டா யாரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. என்ன பண்ண போறோம், எதனால ஒன்னா இருக்கிறோம், what is the UEF all about, என்ன பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த 3 தான் முக்கியம். இந்த கடைசி 3 தான், எக்கனாமிக், எஜுகேஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். And the doctors have முன்னாடி சொன்ன மாதிரி, I think the UEF has made a lot of progress since the time we have started. ஏன்னா the number of educational institutions, number of industries which have come up, number of homes that we have developed, there's been a lot of activity. இப்போ இதெல்லாம் கூட மேல்பாளையம் போயிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, our தாசிம் பிவி அப்துல் காதர் காலேஜ் இருக்குல்ல, we have our தாசிம் பிவி அப்துல் காதர் காலேஜ் in கீழக்கரை. அப்போ மேல்பாளையம் போயிருக்கும் போது சொன்னாங்க, தாசிம் பிவி காலேஜ் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன். அதை பார்த்து தான் நாங்கள் இங்க இந்த மாதிரி காலேஜ் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பிஎஸ் அப்துல் ரஹ்மான் யூனிவர்சிட்டி பிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லா ஞாபகம் இருக்கு. UEF ஜவஹர் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 84 அப்போ எம்ஜிஆர் டைம் இல்லை சார், அப்போ எம்ஜிஆர் டைம். நான் அந்த மீட்டிங்ல இருந்தா ஞாபகம் இல்லை, ஆனால் பாப்பா சொன்னது ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க, பாலிடெக்னிக் ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா சார். ஃபர்ஸ்ட் சொன்னது பாலிடெக்னிக்